ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சும் ப்ளஸ் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி கருப்பு உளுந்து கொள்ளு சேர்த்து ஒரு கிறிஸ்பான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை கொடுக்கும் பொழுது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. அதை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. மாவு பச்சரிசியோ எந்த அரிசியோ. 1 கப்பு இட்லி அரிசி அதையும் எடுத்துக்கோங்க. 1 கப்பு முழு உளுந்து, நான் தோல் எடுக்காத முழு உளுந்து எடுத்திருக்கேன். இதை ஊற வைக்கிறதுனா இதை எடுத்து நீங்கள் ஊற வச்சு செய்யணுன்னா 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வைக்கணும். இதுவே தோல் பாதியாக உடச்ச இந்த உளுந்து, தோல் உளுந்து எடுத்திங்கன்னா 1.5 மணி நேரம் இந்த உளுந்தை மட்டும் ஊற வச்சா போதும். அரிசி மட்டும் 6 மணி நேரம் ஊறணும். உளுந்து மட்டும் 1.5 மணி நேரம் ஊறினா போதும். அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குண்டு உளுந்து முழு உளுந்து எடுத்திங்கன்னா 6 மணி நேரம் ஊற வைக்கணும். சரிங்களா? அப்போ தான் வந்து நல்லா ஊறி நல்ல பொசன்னு தோசை வந்து நல்ல மொறுன்னு வரும். இதுதான் நான் திருப்பியும் சொல்கிறேன். உடச்ச உளுந்து எடுத்திங்கன்னா கருப்பு உளுந்து 1.5 மணி நேரம் அது தனியாக ஊற வச்சு அரைக்கும் பொழுது சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 கப்பு கொள்ளு சேர்த்துக்கோங்க. அது கூட 1 கப்பு கெட்டி அவ்வளோ தின் அவ்வளோ எது வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அவளை மட்டும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு நம்ம வந்து இது கூட ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு 6லேருந்து 8 மணி நேரம் நான் ஓவர் நைட் ஊற வச்சுக்கிட்டேன். இது கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா அலசுறதுனா அலசிக்கோங்க. நான் வெந்தயம் வந்து கழுவாமையே சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். அவள் மட்டும் நம்ம அரைக்க போகிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் நான் இப்போ ஊற வச்சுருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு ஊற வச்சுட்டேன் அவளை. இப்போ அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அரைக்கும் பொழுது கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு அரை துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாவையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 2 ட்ரிப்பாக நான் வந்து மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தோசை நல்லா கிறிஸ்பாக வரும். 2வது ஈடு போடும்போது அவளையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா உப்பு போட்டு கரைச்சிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம தாளிக்கிற கரண்டியில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் பிடிக்கலைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு ஜீரகம் நல்லா பொடி பண்ணி இடிகல்லில் எடுத்து வச்சுருக்கேன். 1 பாதியமாக பொடிச்சுக்கோங்க. கூடவே கருவேப்பிலை இலையும் சேர்த்து தாளித்து தோசை மாவில் கொட்டிடுங்க. இந்த தோசை மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உடனே கூட தோசை வார்க்கலாம். ஆனால் வந்து எனக்கு புளிச்சு தான் வேணும்னா ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு இந்த மாதிரி மெலீஸாக ஊற்றி எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பான கருப்புளுந்து கொள்ளு தோசை ஈஸியாக ரெடி ஆகிடும். பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் கொடுத்துட்டு வாங்க. பெரியவங்களுமே கால் வலி மூட்டு வலி இருக்கிறவங்களாம் இதை அடிக்கடி சாப்பிட்லாம். கருப்புளுந்து உடம்புக்குமே ரொம்ப நல்லது. டயட்டில் இருக்கிறவங்க கூட இந்த தோசையை சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அடுத்த ரெசிபியில் சந்திப்போம்.